அமெரிக்காவின் இரண்டாவது F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டோம். அமெரிக்காவின் மிகவும் மதிப்புமிக்க போர் விமானங்களில் ஒன்றான F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ள ஈரான், அந்த விமானத்தில் இருந்த பைலட் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மெஹர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், மத்திய ஈரானில் பறந்த அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை F-35 போர் ரக விமானத்தை ஈரான் விமானப்படையின் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தகர்க்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகு விமானம் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தது. அப்போது ஏற்பட்ட பெருவெடிப்பை கருத்தில் கொண்டால் விமானி உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மும்பையில் உள்ள ஈரான் தூதரகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து எக்ஸ் பதிவில், எதிரியின் மற்றொரு F-35 விமானம் நமது உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளால் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது. ஈரான் ஒரு வலிமையான சக்தி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் 19ஆம் தேதி அமெரிக்காவின் F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. இத்தகைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உலகின் முதல் நாடு தாங்கள்தான் என அப்போது ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இரண்டாவது F-35 போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே குவைத்தில் உள்ள மீனா அல் அகமதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஈரானின் ஆளில்லா விமானங்கள் தாக்கின. இதனை உறுதி செய்த குவைத் அரசுக்கு சொந்தமான குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், இந்த தாக்குதலால் அங்கு பலத்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஏற்கனவே பல முறை தாக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்காசிய மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், என் செய்தி தெளிவானது. மனிதர்களுக்கு அளவற்ற துன்பத்தை விளைவித்து பொருளாதார பேரழிவுக்கான விளைவுகளை தூண்டும் இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும். போரை நிறுத்த இதுவே சரியான தருணம். அதேபோல ஈரான் தனது அண்டை நாடுகளை தாக்குவதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தலைவர்கள் அழிவை விடுத்து உரையாடலை தேர்ந்தெடுக்கும் போது மோதல்கள் முடிவுக்கு வரும். அதை தேர்வு செய்வதற்கான தருணம் இன்னமும் இருக்கிறது. இதையே இப்போதே செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.